வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல குடமிளகாவோட பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு பண்ண போறோம். குடமிளகாவை வச்சு சாம்பார் பொரியல் எல்லாம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கிற கூட்டு பாத்தீங்கன்னா வித்தியாசமான சுவையில ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் குடமிளகாவை காம்பு நீக்கிட்டு உள்ள விதைகளையும் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸ்களா கட் பண்ணிக்கலாம். 75 கிராம் பாசிப்பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த பேன்ல ஊற வச்ச பாசிப்பருப்பு, பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சின்ன சைஸ் பூண்டை தட்டிட்டு சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சமா எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பருப்பு நல்லா சாஃப்டா மலர வெந்து வரட்டும், குழைய விட்டுறக்கூடாது. நான் ஊற வச்சிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமா சேர்த்து வேக வைக்கிறேன். நீங்க ஊற வைக்கலைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கணும். தண்ணி கொதிச்ச உடனே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சோம்னா தண்ணி வத்தாம நமக்கு பருப்பு கரெக்டா வெந்து வரும். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா மட்டும் நீங்க கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சாதான் காயோட சேர்ந்து வெந்து வரும்போது நமக்கு கூட்டு விறுவிறுப்பு தன்மை இல்லாம இருக்கும். இப்ப இத தண்ணியோடய எடுத்து வச்சிருங்க. இந்த மிக்சி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், இதுல தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 3 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை இலைகள் எல்லாம் லைட்டா வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் லைட்டா ஒரு பெரட்டி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச குடமிளகாய், மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த குடமிளகாவை வதக்கிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. காய் வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்திலேயே காய் வதங்கி வந்துடும். இந்த குடமிளகாய் ரொம்ப வெந்துடக்கூடாது, கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தாதான் நல்லா இருக்கும். 3 நிமிஷம் ஆச்சு. ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இது தண்ணி சேர்க்காமையே வதங்கிடும். குடமிளகாயிலையும் நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. இந்த 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. அடுத்து வேக வச்ச பாசிப்பருப்பை தண்ணியோடய சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் சீரக பச்சை மிளகாய் விழுது, இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போடாம ஒரு 3 நிமிஷத்துக்கு வெந்துச்சுக்கட்டும். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நமக்கு கூட்டு தயாராயிடுச்சு. இத பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், சுவையான கேப்சிகம் பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறதுக்கும் சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடுறதுக்குமே ரொம்ப பொருத்தமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.